श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्थितिपदेन विपच्यमानम् पश्यन्ति ह्यः प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम् स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. தீப பிரகாச பெருமான் தான் நம்மளுடைய தீர்க்கமான இருட்டை போக்கடிப்பான் அப்படின்னு முதல்லயே சொல்றார். ஏன்னா தீபம் வந்தா தானே இருட்டு போகும். என்ன இருட்டு அப்படின்னா சம்சார இருட்டு போகணும். அது போகணும்னா அதுக்கு முன்னாடி சம்சார இருட்டு போகணும்னா பாப்பம் போகணும். அது போகணும்னா அதுக்கு முன்னாடி அஜ்ஞான இருட்டுங்கிறது போய் ஞானம் வரணும். இப்ப தீப பிரகாசன் செஞ்சு கொண்டிருக்கிற காரியம் அதுதான். நம்மளுடைய அஜ்ஞான இருட்டை போக்குவதற்காக சுவாமி தேசிகன் மூலமாக சரணாகதி தீபிகை கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரணாகதி பற்றியான தகவல்கள் எல்லாவற்றையும் கொடுக்கும் ஒரு ஸ்தோத்திரமாக இது இருக்கு. இதுல பார்த்தோம்னா நாம நேற்று பார்த்த விஷயம், எம்பெருமான் நமக்கு சம்சாரத்தையும் அவன் தான் கொடுக்கறான், மோட்சத்தையும் அவன் தான் கொடுக்கறான். அதாவது முதல்ல குருவாக இருந்து ஞானத்தை கொடுக்கறான், அப்புறம் உபாயமாக இருந்து மோட்சத்தை கொடுக்கறான். அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சம்சாரத்துல சகலங்களும் கொடுத்திருக்கிறது அவன் தானே. போக்யம் முகுந்த குணபேதம் அச்சேதனேஷு அப்படின்னு ஆரம்பிச்சு நமக்கு இப்ப கை காலெல்லாம் கொடுத்து போக்கிய வஸ்துக்களை எல்லாம் கொடுத்து அது அனுபவிப்பதற்கான இந்திரியங்கள்லாம் கொடுத்தவன் யாரோ அவன்தான் இதுல நம்மை விடுவித்து மோட்சமும் கொடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு வேற ஒருத்தர் அதுக்கு வேற ஒருத்தர் அப்படிங்கிறது சரியாக இருக்காது. அவன் தானே பசவ பாசிதா பூர்வம் பசமே பரமேன ஸ்வலீலையா தேனைவ மோச்சனீயாஸ்தேன் அப்படிங்கிறது. நம்ம இந்த சம்சாரத்துல யார் கட்டினான்? ஒரு அழகா ஒரு சரீரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த சரீரத்தை மீறி நம்மளால செய்ய முடியாது, இந்த இந்திரியத்தை மீறி நம்மளால செய்ய முடியாது. சரீரத்தை விட்டு நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படிலாம் நம்மளால போக முடியாது. நம்ம சரீரத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாம இருக்கணும், நம்ம இந்திரியத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம போகங்களை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையோ. இப்ப நம்ம கட்டு போட்டு வச்சிருக்கான் எம்பெருமான். யார் கட்டு போட்டான்னு நாம கட்டு போடல. இந்த சரீரம் நாம நினைச்சு வந்ததில்லை, இந்த இந்திரியம் நாம சங்கல்பிச்சு வந்ததில்லை, நமக்கு பகவான் கொடுத்துருக்கான். ஆக இதை கட்டினவன் எம்பெருமான் அப்படின்னா அப்ப இந்த கட்டை அவிழ்க்க வேண்டியவனும் எம்பெருமான் தான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லு. ஏன்னா அவனால்தான் முடியும், அவன் தானே கட்டினான். அப்ப தேனைவ மோச்சனியாக அப்படின்னு அதுக்கு உதாரணமாகத்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அதாவது தொம் மோதசே, நீ போக்யம் முகுந்த குணபேதம் அச்சேதனேஷு போக்திருத்வம் ஆத்மனி நிவேஷ்ய நிஜேச்சையைவ அப்படின்னு இந்த சம்சாரத்துல எப்படி ஒவ்வொரு ஜீவர்களையும் அழகா கட்டி வைத்திருக்கிறாய். அவரவர்களுக்கான கர்ம பலனை கொடுத்து அவரவர்களுக்கான போக வஸ்துக்கள், அவரவர்களுக்கான போக இந்திரியங்கள். பசுமாடுன்னா அது ஒரு மாதிரி, சர்ப்பங்கள்னா அது ஒரு மாதிரி, பட்சிகள்னா அது ஒரு மாதிரி, புழு பூச்சிகள்னா அது ஒரு மாதிரி. எல்லாத்துக்கும் பிறப்பு உண்டு, எல்லாருக்கும் போகம் உண்டு, எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது, எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. அததுக்கு சரீரம், அததுக்கு இந்திரியங்கள். எவ்வளவு அழகான ஒரு இது அமைப்பு. நம்ம சரீரத்துக்குள்ளேயே தான் நேற்று சொன்னேன் இல்லையா, எத்தனை விதமான இந்த சரீரத்துக்குள்ள எத்தனை விதமான அமைப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம இந்த சரீரத்துல இருந்து கொண்டு அத்தை சென்று அங்கேயே கிடக்கும்னு சொல்ற மாதிரி இந்த சம்சாரத்தை அனுபவிச்சுன்னு வச்சான் இல்லையா ஒருவன். இது ஒருவன் வச்சான்னு உபனிஷத் சொல்றது. அந்த ஒருவன் தான் மோட்சம் கொடுப்பான்ங்கிறதும் உபனிஷத் சொல்றது. புருஷ சுத்தத்துல அந்த புருஷன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான்னு சொல்லிட்டு தமேவம் வித்வான் அமிர்த இகபவதி, அவன் தான் மோட்சத்தையும் கொடுக்கணும், வேற யார் மோட்சத்தை கொடுப்பான்? அதனால இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் இதுதான். சேஷோன்யோ கிரந்த விஸ்தாரங்கிற அச்செல்லாம் விஸ்தாரமா விசாரங்கள்லாம் நிறைய பண்ணுவான். விசாரங்கள்லாம் இருக்கட்டும், நம்மை சிருஷ்டித்தவன் அவன், நம்ம இந்த சிருஷ்டியிலிருந்து விடுவிப்பவனும் அவன் தான், வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிறதா இதனுடைய பரமசாரம் அப்படிங்கிறதையும் சொன்னார் இல்லையா. இப்போ இப்போ அடுத்த ஸ்லோகம், அதாவது 12வது ஸ்லோகம் நாம பார்க்க போறோம். त्वां मातरं च पितरं सहजं निवासं
சந்தஸ்வமேத்ய சரணம் சுஹ்ருதம் கதிஞ்ச நித்தீம் அநித்ய நிரவத்ய சுக பிரகாசம் தீப பிரகாச சவிபூதி குணம் விசந்தி. அப்ப இந்த சம்சாரத்தையும் கொடுத்தவன் எம்பெருமான் தான், சம்சாரத்திலிருந்து மோசனத்தையும் கொடுப்பவன் எம்பெருமான் தான். அப்படின்னா யார் அவன்? அவனை நாம் எந்த விதத்திலே பார்க்க வேண்டும் அப்படின்னா, வெறும் ஈஸ்வரன் நம்மளை எல்லாம் நியமிப்பவன் அப்படின்னு மட்டும் இல்லாமல், நம்மளுடைய மாதா, நம்முடைய பிதா, நம்முடைய பந்து, நம்முடைய சகா, எல்லா விதமாவும் பார்க்கலாம். நமக்கு புரியும்படி பார்க்கணும்னா அப்படிதான் பார்க்கணும். ஏன்னு கேட்டா, ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது அம்மா அப்பா தான். முதல்ல அம்மா, அப்புறம் அப்பா. வேண்டியதெல்லாம் கொடுக்கறோம் அம்மா தானே. அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கொடுக்கறது அம்மா தான். அப்ப ஏதாவது கஷ்டம் வரும் அப்படின்னா உடனே அந்த கஷ்டத்துக்கு அம்மாவை தான் எதிர்பார்க்குது அந்த குழந்தை, இல்ல அப்பாவை தான் எதிர்பார்க்குது. ரொம்ப உடம்பு சரியில்லை, குழந்தை படுத்துன்னு இருக்குனாலோ இல்ல உடம்பு வலிக்கிறதுனாலோ நேரம் அம்மா கிட்ட தான் வந்து சொல்றது. ஏன்னு கேட்டா, அம்மா தானே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தா, எனக்கு பால் கொடுக்கறது அம்மா தானே, எனக்கு ட்ரெஸ் போடுறது அம்மா தானே, என்னை கொஞ்சறது அம்மா தானே, எல்லாம் அம்மா தானே அப்படிங்கிறது அந்த குழந்தை. அம்மாவை தவிர வேற தெரியாது, அப்பாவை தவிர வேற தெரியாது. அப்ப அம்மா அப்பாவா தான் தனக்கு எல்லாம் கொடுக்கறதும் அம்மா அப்பா தான், தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அதை போக்கடிப்பதும் அம்மா அப்பா தான் அப்படின்னு அந்த குழந்தை முதல்ல நினைக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் என்ன ஆகுது, அம்மா முதல்ல அம்மா அடிப்படை, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் யாருன்னா கூட பிறந்தவர்கள், அதுக்கப்புறம் சுகிருத்துகள், அதுக்கப்புறம் தனக்கு மேலா இருக்கக்கூடியவர்கள், தனக்கு உபாயமா இருக்கக்கூடியவர்கள், யார் காரியத்தை சாதிச்சு கொடுப்பாலோ அவாகிட்ட போறது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆரம்பத்தில் இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதே மாதிரி தனக்கு காரியத்தை யார் சாதிச்சு கொடுக்குறாளோ அவாதான் வேண்டிவாள் அப்படின்னு ஆறுது. இப்ப என்ன கேட்டானா, இது எல்லாமே பெருமான் தான். பாம் மாதரஞ்ச பிதரம், எம்பெருமானே உன்னையே மாதாவாக, உன்னையே பிதாவாக, சகஜம் கூட பிறந்தவ சகோதரனாக, நிவாசம் உன்னையே நிவாசமாக, அதான் நாம் இருக்கும் இடமாகவும் உன்னையே நினைக்கிறார், சரணம் உபாயமாகவும், சுகிருதம் சுகிருத் நண்பனாகவும், கதிஞ்ச பரம கதியாகவும், அதான் பிராபியமாகவும், இப்படி பலவிதமா உண்மை வச்சுட்டு இருக்கான். யாரு? சத்துகள். சந்த சமேத்திய, சத்துகள் எல்லாம் சமேத்திய சரணம் உண்மை சரணமாக அடைந்து, சுகிருதம் சுகிருத்தாவும், கதி பரம பிராபியமாகவும் பலனாகவும் இருக்கக்கூடிய உன்னை சரணமடைந்து உன்னை அனுபவிக்கிறார்கள். நிச்சீமனித்ய நிரவத்ய சுக பிரகாசம். எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எப்படின்னு கேட்டானா, சுகஸ்வரூபம், பிரகாசஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம்னு அர்த்தம். சுகம்னா ஆனந்தம், பிரகாசம்னா ஞானம். நிச்சயமா அளவில்லாத, நித்திய எப்போதும் இருக்கக்கூடிய, நிரவத்திய தோஷமில்லாத சுகஸ்வரூபமா இருக்கான் எம்பெருமான். அளவில்லாத சுகம், தோஷமில்லாத சுகஸ்வரூபமா இருக்கிறான். அப்படிப்பட்ட உன்னை ச விபூதி குணம், விபூதிகளோடு கூட குணங்களோடு கூட விசந்தி அடைந்து அனுபவிக்கின்றனர் அப்படின்னு அர்த்தம். அதாவது முதல் 2 வரையில சொன்னது இப்ப நமக்கு ரெண்டாவது வருது மோட்சத்துல. அடுத்த 2 வரையில சொன்னது மோட்சத்தை பத்தி. இப்ப எம்பெருமானை நம்ம என்னவா புரிஞ்சுட்டோம் இதனால அப்படின்னா, ஒரு குழந்தை அம்மா அப்பாவை என்னவா புரிஞ்சுட்டு இருக்கோ அந்த மாதிரி எம்பெருமான் நம்ம புரிஞ்சிடும். ஏன்னா இந்த சாஸ்திரங்கள் மூலமாக நாம எம்பெருமானை மாதானும் பிதானும் புரிஞ்சுக்கிறோம். ஆமா, தாயும் நீயே சாயை தந்துகத்தலின், தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின், உறவும் நீயே துறவாதொழிதலின், உற்றதும் நீயேன்னு சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை அப்படியே சாதிக்கிறார் மும்மணி கோவையில. தாயும் நீயே சாயை தந்துகத்தலின், நீதான் அம்மா. ஏன்னா உன்னுடைய நிழல், அம்மாவுடைய நிழல்ல தானே குழந்தை வளருது. அம்மா பக்கத்திலேயே வச்சுக்கிறா. அம்மா முதல்ல வயிற்றுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான், பிறந்தப்பறம் பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கான். மொத்தம் அம்மாவோட உடம்பு பக்கத்துல இருந்து அம்மாவோட இதய துடிப்புல தான் அந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின், அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வெளியில இருந்து கொண்டு வர்றதெல்லாம் அப்பாதான். அம்மா உள்ளுக்குள்ள இருந்து குழந்தைக்கு அந்தரங்கமா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யறா. வெளியில இருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு ஏதோ பைசா செலவெல்லாம் ஆகும், அதெல்லாம் வேணுமோ இல்லையோ அதெல்லாம் மொத்தத்தையும் அப்பா பாத்துக்கிறார். முந்தி நின்றளித்தலின், அந்த குழந்தைக்கு முன்னாடி ஏதாவதுன்னா ரட்சிக்கிறதுக்கு அப்பா இருக்கு. உறவும் நீயே துறவாதொழிதலின், மொத்த உறவும் நீதான்கிற.
ஏன்னா என்ன விட்டு போகாமல் கூடவே இருக்கே இல்லையா. அதனால இப்படி எல்லாம் சொல்ற மாதிரியாக நமக்கு சம்சாரத்துல நமக்கு வேண்டிய கை கால்கள்லாம் கொடுத்து ஆகாரங்கள்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்து கடைசியில் நமக்கு ஏதாவது கஷ்டம்னா அதை போக்கடிக்கணும் அவன் தான் அனுப்புறோம், அவன் தான் அம்மா, அவன் தான் அப்பா அப்படின்னா இருக்கு. அதனால அப்படி வச்சுட்டுதான் சரணாகதி பண்றோம் நம்ம எல்லாரும். ஏன்னா நமக்கு நம்முடைய அம்மா அப்பாவை தான் நம்ம சரணாகதி பண்றோம். துவாம் மாதரஞ்ச பிதரம், முதல்ல மாதா அப்புறம் பிதா. ஏன்னா குழந்தைக்கு முதல்ல அம்மா தான் என்ன ஆனாலும், அப்புறம் தான் பிதாவே தெரியும். துவாம் மாதரஞ்ச பிதரம் சகஜம், அதுக்கப்புறம் கூட பிறந்தவான் குழந்தைக்கு அண்ணா அக்கா அவெல்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாமும் எம்பெருமான் தான் இருக்கானா. மாதா பிதா மாத்திரம் இல்லை, அந்த குழந்தை கொஞ்சம் விளையாடுற குழந்தை ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட நிற்காது, அது அண்ணா தம்பியோட விளையாட போயிடும். அண்ணாவோட அக்காவோட கூட நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கூட போகும், அவ அழைச்சுன்னு போற இடத்துக்கெல்லாம் போகும். நிவாசம், நிவாசம்னா வாசஸ்தானம்னு அர்த்தம். இதெல்லாம் இந்த மாதிரி மனுஷெல்லாம் இருக்காகிறதுக்கு மேல அந்த குழந்தைய இருப்பிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதுவும் எம்பெருமான் தான். ஏன்னா வேதம் சொல்றது இந்த விஷயத்த, அதனாலதான் நிவாசம் போடுற. வேதம் என்ன சொல்றது, எம்பெருமான் தான் சகலவித பந்து நாராயணா நிவாசா சரணம் சுகிருத் அப்படிங்குது. மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத் அப்படின்னு ஒரு வாக்கியம். மாதா பிதா பிராதா நிவாசா சரணம் சுகிருத், அதே வரிசையில சொல்ற இந்த ஸ்லோகத்துல. வேதம் என்ன வரிசையில சொல்றோக்கோ அதே வரிசையில சொல்ற. அப்போ நம்மெல்லாம் வசிக்கிறதுக்கான ஒரு இடமாகவும் எம்பெருமான் தான் இருக்கான், அவனை அண்டிதான் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். அடுத்து சரணம் உபாயமா இருக்கான், சுகிருதம் சுகிருத்தாக ஃப்ரெண்டாக இருக்கான், கதிம்னா பலமா இருக்கான்னு அர்த்தம். சந்தகா சமேத்திய சத்துக்கள் எல்லாம் சரணம் சமேத்திய சரணமாக அடைகிறார்கள் அப்படின்னு. இப்படிப்பட்ட எம்பெருமான் அந்தந்த வயசுல அந்த குழந்தைக்கு முதல்ல மாதா, அப்புறம் பிதா, அப்புறம் அப்புறம் கூட பிறந்தவர்கள், அப்புறம் சுகிருத்துகள், அப்புறம் யார் உபாயம், யார் தனக்கு காரியத்தை சாதிச்சு கொடுப்பாளோ அவான்னு போறதோ இல்லையோ. அப்படி பார்த்தா முதல்ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறவன் எம்பெருமான் அப்படின்னு முதல்ல தெரியுறது மாதாவா இருக்கான். அப்புறம் வெளியில இருந்து வேண்டியதெல்லாம் கொடுக்கறான் அப்படிங்கிறது தெரியுது. கடைசியில எம்பெருமானே சரணம், எம்பெருமானே சுகிருத், சுகிருதம் சர்வபூதானாம் அப்படின்னு சொல்றது இல்ல. எம்பெருமான் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்போம், எம்பெருமான் தான் கதி, அவன் தான் பலன் அர்த்தம். அது வரைக்கும் புரிஞ்சு போச்சு சாஸ்திரத்தினால. அதனால அவனையே சரணம் அடைகிறோம் அப்படின்னாச்சு. எம்பெருமானை சரணம் அடைகிறோங்கிறதுக்கு 2 ஸ்லோகத்துல சொன்னதுலேருந்து நமக்கு கிடைச்ச தாத்பரிய அர்த்தம் இது கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எம்பெருமான் சகலவித பந்து, நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் சரண் அடையல, நமக்கு எல்லாமாக எவன் இருக்கானோ அவன்கிட்ட போய் நாம சரணாகதி பண்றோம் அப்படிங்கிறது இதுதான் சாரம். அதனால்தான் கத்தியத்துல சரணமகம் பிரபத்தியே அசரண்ய சரண்யா அனன்ய சரண சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லிட்டு பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் அப்படின்னு, என்னுடைய அம்மா அப்பாலாம் எனக்கு அம்மா அப்பா இல்லை, உன்னையே மாதாவாக பிதாவாக பிராதாவாக துமேவ மாதா பிதா துவமேவ அப்படின்னு, நீதான் பிதா நீதான் மாதா அப்படின்னு அவருக்கேன்னு கத்தியத்தில் சாதிக்கிறார். ஏன்னா சரணாகதியில என்ன கேட்டா, இப்ப இருக்கிற அம்மா அப்பாவோட விட்டுடணும்னு அர்த்தம் இல்லை, இவெல்லாம் சரீர பந்துக்கள். இந்த சரீரத்துல இந்த அம்மா இந்த அப்பா இந்த சகோதரர்கள்லாம் இருக்கட்டும், ஆனா ஆத்ம பந்துல ஆத்மாவுக்கு அம்மா அப்பா சகோதரன் எல்லாம் எம்பெருமான் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டுதான் சரணாகதி நாம பண்றோம். இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறவன் அவன் தான் அப்படின்னு, இந்த ஆத்மாவுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறவன் அவன் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுதானே சரணாகதி பண்றோம். அதனால இந்த பந்துத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அதான் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்கொழி. இந்த உறவுங்கிறது இருக்குல்லோ, நமக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எம்பெருமானை வெறும பெருமான் நமக்கு ஈஸ்வரன் தெரிஞ்சுதான் போறது, நமக்கு எல்லாம் கொடுக்கும், அம்மாவாக அப்பாவாக இருப்போம். தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அவையல்லனுமாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். எனக்கு தஞ்சமாகிய தந்தை தாய் எல்லாம் பெருமாள் தான் இருக்கான் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்க எம்பெருமானை சரணம் சமேத்திய சரணம் அடைந்து அதுக்கப்புறம் பலன் கிடைக்கிறது. என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னா, தீப பிரகாச சவிபூதி குணம் விசந்தி. தீப பிரகாசம் உன்னை விசந்தினா அனுபவிக்கிறார்கள் மோட்சத்துல. இதை தெரிஞ்சு நீங்க சரணாகதி பண்ணா நேரம் மோட்சத்துக்கு போச்சுன்னா அங்க போய் எம்பெருமானே சகலவித பந்துவாவும் இருக்கானா, வேற சரீரத்தினாலே வரக்கூடிய பந்துக்கள்ல யாரும் கிடையாது அங்க. ஏன்னா கர்மகிருத்தமான பந்துக்கள், கர்மாவனாலே புண்ணிய பாபத்தாலே வந்த பந்துக்கள் யாரும் கிடையாது.
பின்ன யார் உண்டுனா எல்லாரும் பந்துக்கள் தான், எல்லாமே பாகவதர்கள் ரீதியில பந்துக்கள். ச விபூதி குணம் விசந்தி, எம்பெருமானுடைய விபூதி, எம்பெருமானை சேர்ந்தவர்கள் நித்திய சூரிகள் முக்தர்கள் யார் யார் இருக்காளோ எல்லாரும் பந்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க இப்போ. ஏன்னா அவர்கள்லாம் கர்மத்தினாலே வந்த பந்துக்கள் இல்லை, கர்மத்தினாலே வந்துட்டா வச்சுக்கோங்க இவர்களுக்கு இவர்னு ஆயிடும், அப்படித்தானே ஆயிடும். இவருக்கு இவர் அம்மா, இவருக்கு இவர் அப்பா, இவருக்கு இவர் கணவன் மனைவி அப்படின்லாம் ஆகும் இல்லையோ. ஆனா அப்படி இல்லை சீவை குண்டத்துல. ஏன்னா சரீரத்தினாலேயோ இன்னும் புண்ணியபாவ கர்மத்தினாலேயோ கிடையாது. பின்ன என்ன கேட்டா நான் எம்பெருமானை சேர்ந்தவர், எல்லாருமே எம்பெருமானை சேர்ந்தவர்கள், அப்ப நாங்க எல்லாரும் ஒரே குடும்பம் அப்படின்னு ஆயிரப்படினால ச விபூதி, சகல விபூதியோடையும் கூட எம்பெருமானை அனுபவிப்பார். சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானை சேர்ந்ததெல்லாம் நம்ம சேர்ந்தது, நம்ம அப்பாவோட சொத்தெல்லாம் நம்ம சொத்து தானே. அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானை சேர்ந்தது எல்லாம். அப்படின்னா காராகிரகம் மாதிரின்னு சொன்னார் சுவாமி தேசி, இதுலயே வரும்னு நினைக்கிறேன். ஜெயில இருந்தா கஷ்டம். ஆனா ஒரு ராஜகுமாரன் ஒருத்தர், அவ அப்பா ராஜாவா இருக்கார், அவர் அரண்மனையில ஜெயில் வச்சிருக்காரு, சில பேர் பிடிச்சி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த ராஜகுமாரனுக்கு அந்த ஜெயில் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நமக்கு சம்சாரம்ங்கிறது. நமக்கு எம்பெருமானுடைய தானே இது. மோட்சத்துக்கு ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ராஜகுமாரன் ஆயிடுவோம். மோட்சத்துக்கு முன்னாடி ஜெயில இருக்கிற கைதி, மோட்சம் ஆயாச்சுன்னா நம்ம ஜெயில இருந்து வெளில வந்த ராஜகுமாரன். அப்போ நம்ம அப்பாவனுடைய ஜெயிலுங்கிற மாதிரி ஆயிடுவோம். அதனால ச விபூதி, சகல சேத்தனா சேத்தனங்கள்லாம் எது வேண்டாம் வேண்டாம் சம்சாரத்தை விட்டுட்டு மேல போனோமோ அதெல்லாம் இப்ப எம்பெருமானை சேர்ந்ததுன்னு எம்பெருமானுடைய விபூதிகளை அதை அனுபவிப்போம். அந்த மாதிரி குணம், எம்பெருமானுடைய சகஸ்த கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவா விசந்தி அனுபவிப்பார்கள். ஏன்னா குணத்தை அனுபவிப்பான்னு வேதம் சொல்றது. சோஸ்துதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு. அப்போ சமஸ்த கல்யாண குணத்தோட உபய விபூதியோடு கூட இருக்கிற எம்பெருமானை மோட்சத்தில் அனுபவிப்பார்கள். அந்த எம்பெருமான் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா நிச்சயம நித்திய நிரவத்திய சுக பிரகாசம், அளவில்லாத ஆனந்த ஸ்வரூபனாக இருப்பான். ஆனந்தோ பிரம்மன் தானே வேதம் சொல்றது. அதனால்தான் அந்த மோட்சத்துக்கு போறோம். பரமாத்மாவே ஆனந்த ஸ்வரூபம், அவனை அனுபவிப்பதே ஒரு ஆனந்தம், அவனே ஆனந்தத்தை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். நிச்சயம அளவில்லாத, நித்திய என்றும் இருக்காத நிலையான, நிரவத்திய தோஷமில்லாத சுகம், 3 போட்டிருக்க. ஆனந்தம்ங்கிறது எப்படின்னு கேட்டா அளவில்லாதது. அதாவது சம்சாரத்தில் நமக்கு இப்ப ஆனந்தமா தானே இருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஒரு லிமிட் உண்டு. இது நித்தியம் கிடையாது. இப்ப சுகம் இருக்கும், நாளைக்கு துக்கம் வரும், துக்கம் இருக்கும், சுகம் வரும், மாத்தி மாத்தி வரும். எந்த சுகமா இருந்தாலும் அப்படிதான். சம்சாரத்திலே எந்த சுகமானா எடுத்துக்கோங்க, அது நிச்சயமம் நித்தியம் நிரவத்தியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு லிமிட் உண்டு. அது நித்தியம் கிடையாது. அது இப்ப சுகம் இருக்கும், பின்னாடி அதுவே துக்கமா மாறும். அது தோஷம் இல்லாததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு நம்ம எத்தனையோ பாடுபட்டிருப்போம். முன்னாடியும் துக்கம், அர்த்தானா மார்ஜனே துக்கம் சொல்லுவோம். பைசா இருந்தா சுகம் தான் நினைச்சுட்டு இருக்கோம். அப்போ பைசாவை சம்பாதிக்கிறது எத்தனை துக்கம், அதை ரக்ஷனே, அதை ரட்சிக்கிறது எத்தனை துக்கம், துக்கம் கலந்ததுதான். ஆனா சீவைகுண்ட லோகத்துல இருக்க பகவத் அனுபவம்ங்கிறது அளவில்லாதது, நித்தியம் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது, நிரவத்தியம் தோஷமே இல்லாதது, ஒரு தோஷமும் கிடையாது அதுல. அப்படிப்பட்ட எம்பெருமானை, அப்படிப்பட்ட சுகமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவிக்கிறோம். அதாவது என்ன தாற்பயம் கேட்டா, நமக்கு இப்ப இருக்கிற சுகங்கள்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் லிமிட்டோட இருக்கு. கொஞ்ச நாள் தான் இருக்கு, அப்புறம் இருக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் புண்ணிய பாபம் தான். நம்ம புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இது போயிடுத்தோன்னு வச்சுக்கோங்க, புண்ணிய பாபம் போயிடுத்து மோட்சத்துக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் லிமிட்லெஸ் தான் சுகம்ங்கிறது. புண்ணிய பாபத்துல இருக்கிறபடியா தான் இப்படி நமக்கு படாது. ஏன்னா அவாவுடைய புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி, அவாவுடைய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி சுகமோ துக்கமோ வருது நமக்கு தெரியும் இல்லையோ. அது போயிட்ட புண்ணிய பாபம் இல்ல, மோட்சத்துக்கு போயாச்சுன்னா அப்புறம் எல்லாம் ஆனந்தமா இருக்கும். அப்ப நிச்சயம நித்திய நிரவத்திய சுக பிரகாசம் தீப பிரகாச சவிபூதி குணம் விசந்தி, அப்படிப்பட்ட எம்பெருமானை அங்கே எல்லாரும் அனுபவிக்கிறார்கள். அதனாலே இங்க காலத்துல இங்க இருக்கக்கூடிய மாதா பிதாக்கள்ல நம்ம சரீர பந்துக்கள் என்பதை புரிந்து கொண்டு இதை காட்டிலும் உயர்ந்த ரீதியிலே மாதா பிதாவாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு ஆத்ம பந்துவா இருக்காங்கிறத புரிஞ்சுண்டு ஆத்மக்ஷேமத்துக்காக அவனையே சரணாகதி பண்ணினா கடைசியில நிரவத்தியமான ஆனந்தத்தை பெறலாம்ங்கிறது மோட்ச சாஸ்திரத்தினுடைய சாரம்.
ஜந்தோரமுஷ்ய ஜனனே விதி சம்புயுஷ்டௌ ராகாதினேவ ரஜசா தமசா ச யோகः துவைபாயன பிரபுதயஸ்த்வதவேக்ஷிதானாம் சத்வம் விமுக்தி நியதம் பவதி துஷந்தி. ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்போ இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு எம்பெருமான் தான் மாதா, அவன் தான் பிதா அப்படிங்கறதெல்லாம் தெரியுது. பிறகச்சியே தெரியுதானா? குழந்தைக்கு மாதா பிதா தெரியுது, இதான் அம்மா இதான் அப்பான்னு. நமக்கு அந்த மாதிரி எம்பெருமான் தான் மாதா பிதான் தெரியுறதானா? தெரியல. அம்மா அப்பா கை காலை யார் கொடுத்தா? புரியல. அப்போ இதெல்லாம் எல்லாருக்கும் புரியல. சில பேருக்கு தான் புரியுது, சில பேருக்கு தான் ஆச்சாரியன் சொல்லி புரியுது. ஓ ஆமா, வாஸ்தவம் தான், எம்பெருமான் தான் கொடுத்துருக்கான் அப்படின்லாம். ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்கிறது அப்படின்னா, இது ஞானம்ப்பா. இது இந்த ஞானங்கிறது எல்லாருக்கும் வந்துடாது. சத்துவ குணம் இருந்தாதான் ஞானம் வரும், இல்லாட்டா வராது. பிறக்கிறவா எல்லாருக்கும் ஞானம் வருதான்னா கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னார் திருவள்ளுவர். எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கிறான்னு. ஆனா அது கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி பிறக்கிறது கிடையாது. ஒருத்தன் பணக்காரனா பிறக்கிறான், ஒருத்தன் ஏழையா பிறக்கிறான், ஒருத்தன் நடுத்தனமா பிறக்கிறான், ஒருத்தன் அழகா பிறக்கிறான், ஒருத்தன் குரூரமா பிறக்கிறான், ஒருத்தன் நடுத்தனமா பிறக்கிறான். எத்தனை வித்தியாசம் இருக்கு. ஒருத்தன் புத்திசாலியா பிறக்கும் போதே பிறக்கிறான், ஒருத்தன் முட்டாளா பிறக்கிறான், ஒருத்தன் நடுத்தனமா பிறக்கிறான், ஒருத்தன் ஆரோக்கியத்தோட பிறக்கிறான், ஒருத்தன் ஆரோக்கியம் இல்லாமல் சுகக்கேடோடையே பிறக்கிறான், ஒருத்தன் பரவாயில்லைங்கிற ரீதியில இருக்கான். எத்தனை வித்தியாசம் இருக்கு. பின்ன அவர் எந்த அர்த்தத்துல சொன்னார் அப்படின்னா, இந்த வளர்க்கறது முக்கியங்கிற அர்த்தத்துல சொல்ற. நீ பிறப்பை பார்க்காதே, நல்லவனா வளர்க்கறது நம்ம கையில இருக்குங்கிற அவர். இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா பிறக்கச்ச எத்தனை வித்தியாசம் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு வித்தியாசம், நல்ல ஞானம் வரணும்னு வச்சுக்கோங்க, சத்துவ குணம் வேணும். அந்த சத்துவ குணம் வரணும்னு வச்சுக்கோங்க, பிறக்கச்சேயே பகவானுடைய கட்டாட்சம் வேணுமா. பிறக்கும் போதே பகவான் கட்டாட்சம் வந்தாச்சுன்னா, அந்த குழந்தைக்கு சத்துவகுணம் வந்தாச்சுன்னா ஞானம் வந்துடும். அதுக்குதான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் புரியும். இதுக்கு ஜாயமான கட்டாட்சம் பெயர். இது எல்லாமே சாஸ்திரத்துல அங்கங்க நம்ம பார்த்திருக்கிற விஷயம்தான். அப்போ மகாபாரதம் சொல்றது, ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா சவே மோக்ஷார்த்த சிந்தகா. குழந்தை பிறக்கும் போதே பகவானுடைய அனுகிரகத்தோட கடாட்சத்தோட பிறந்திருத்தனா, அதுக்குதான் இந்த பகவான் தான் நமக்கு அம்மா அப்பா, இவன் தான் உபாயம், இவன் தான் பலன், அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். இல்லாட்டா புரியாது. இந்த சரீர அம்மா அப்பாட்டே சொந்த போறவா நிறைய பேர் இருக்கா இல்லையா? அப்ப முதல்ல அந்த குழந்தை பிறக்கும் போது தெய்வத்தினுடைய கடாட்சத்தோட தான் குழந்தை பிறக்குது. எல்லாமே பிறக்கிற எல்லாமே தெய்வத்தினுடைய கடாட்சம் தான். இந்த சீமந்தத்துலாம் பல தெய்வங்கள் பெயர்லாம் மந்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப யார் பாக்குறா? பகவானுடைய கடாட்சம் இருக்கா? அப்பா இந்த குழந்தை பிறந்துட்டானா இது கொஞ்சம் நன்னா இருக்கட்டும், பகவான் கடாட்சம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, சத்துவகுணம் வந்துடும். அது இல்ல, பிரம்மாவுடைய கடாட்சம் வந்தது, சிவனுடைய கடாட்சம் வந்தது அப்படின்னா, பிரம்மாவுடைய கடாட்சம் வந்தா ரஜோகுணம் இருக்கும், சிவனுடைய கடாட்சம் வந்தா தமோ குணம் இருக்கும். ஜந்தோர் அமுஷ்ய ஜனனே விதி சம்பு திருஷ்டோ. ஜந்தோகோ அமுஷ்ய, இந்த ஜந்துவானது ஜனனே பிறக்கும் போது விதி சம்பு திருஷ்டோ. விதினா பிரம்மா, சம்புனா சிவன். இவர்கள்லாம் திருஷ்டி பண்ணால், இவர்கள்லாம் கடாட்சம் பண்ணால், ராகாதினேவ ரஜசா தமசா ச யோகா. ரஜசா ரஜஸ்னாலையும் தமசா தமஸ்னாலையும் யோகா சேர்க்கைங்கிறது வரும். அதான் பிரம்ம கடாட்சம் இருந்தா ரஜோகுணம் வரும், சிவனுடைய கடாட்சம் இருந்தா தமோ குணம் வரும் அப்படின்னு இருக்கு. இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, ராகாதினா இவ. ராகன்னா சிவப்புன்னு அர்த்தம். இந்த சிவப்பு கலர் எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தான்னா, ஏதோ ஒண்ணு மருதாணி எல்லாம் கலந்து கையில பூசினா சிவப்பு கலர் வருதோ இல்லையோ, அந்த மாதிரி அதாவது ஏதோ ஒண்ணு கலந்து வச்சா அந்த கலர் எல்லாம் வருது. குழந்தைக்கே கூட சில சமயம் என்ன சொல்றாங்க கேட்டானா, சாப்பிடும்போது அந்த அம்மாவா என்ன சாப்பிட்றா, பால் குங்குமம் பூ முதலானதெல்லாம் சாப்பிட்றாளா, இல்ல காய்கறி எல்லாம் சாப்பிட்றாளா, அதெல்லாம் அந்த குழந்தையுடைய கலருக்கு ஒரு காரணமா இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி அந்த குழந்தையுடைய கலருக்கு, சிவப்புக்கு பல காரணங்கள் இருக்கு. அதனுடைய ஜீன் அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு, அம்மாவுடைய ஆகாரம் முதலானது காரணம் இருக்கு. இதனால அந்த ராகம் சிவப்பு முதலானதெல்லாம் வரா மாதிரி ரஜஸ் முதலானது அப்படிதான் வருது. ஏன்னா ஒரு விதமான ஒரு கலப்பினாலே அது வருது. ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்லிருக்கான் இங்க வியாக்கியானத்துல. என்ன உதாரணம்னா, பருத்தி விதையிலேருந்து பருத்தி மரம் வரும்.
பஞ்சு வருதோ இல்லையோ, பருத்தி மரம் வரும். அந்த பருத்தி விதையில என்ன பண்ணுவாய்வா, ஏதோ சில விதமான சாயங்கள், மருதாணி முதலான சாயங்கள் இதெல்லாம் கலந்து அந்த விதையில பூசி அந்த விதையை அப்படியே விதைச்சு அது மேல அந்த சாரெல்லாம் தெளிச்சு இப்படி எல்லாம் பண்ண வச்சுக்கோங்க. அந்த பஞ்சே சிவப்பா பூக்குமா. இப்ப வெள்ளையா இருக்கும் இல்லையோ, வெள்ளை பஞ்சு சிவப்பு பஞ்சு ஆகுமா அப்படின்னு. ஒரு விதத்துல அப்படிதான் அந்த செம்பருத்தின்னு ஒண்ணு உண்டாச்சுன்னு சொல்லுவா. சிவப்பான பருத்திங்கிறது கிட்டத்தட்ட அதுல இருந்தா முதல்ல வந்தது. அப்புறம் அதுல இருந்து விதையெல்லாம் வரும். இது அந்த கார்பாசே ரக்ததா யதா அப்படின்னா சாஸ்திர கிரந்தங்கள்ல இருக்கும். பஞ்ச கூட சிவப்பாக்க முடியும் அதனுடைய விதையில நாம சிலதெல்லாம் கலந்தால் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி ரீதியில ஏதோ கலந்தா சிவப்பாறதோ இல்லையோ, அந்த மாதிரி இப்ப இந்த குழந்தைக்கு ரஜோகுணம் வருதுன்னா சிவனுடைய அனுகிரகம் கலந்திருக்குன்னு அர்த்தம், பிரம்மாவுடைய அனுகிரகம் கலந்திருக்குன்னு அர்த்தம். தமோ குணம் இருக்குன்னா சிவனுடைய அனுகிரகம் கலந்திருக்குன்னு அர்த்தம். சத்துவகுணம் இருக்குன்னா பெருமாளுடைய கடாட்சம் கலந்திருக்குன்னு அர்த்தம். அது சொல்றார், துவைபாயன பிரபுத்தையா தொதவேக்ஷிதானாம் உன்னால் கடாட்சம் பண்ணப்பட்டவர்களுக்கு சத்துவம் சத்துவகுணமானது விமுக்தி நியதம் மோட்சத்தோடு கலந்திருக்கும். சத்துவம் வந்தா ஞானம் வரும், ஞானம் வந்தா மோட்சம் வரும். மோட்சத்துக்கு காரணமான சத்துவகுணமானது பவதி வரும். இதி உசந்தி என்று சொல்லுகிறார்கள். யார் சொல்லுகிறார்கள்? துவைபாயன பிரபுத்தையா, துவைபாயனர் வியாசர், துவைபாயன வியாசர் அப்படின்னு பெயர். அவர் சொல்றார் இந்த விஷயத்தை எல்லாம். அதாவது இவனை ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியேன் மதுசூதன சாத்விக சத்து விஜயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு சொன்ன அவரே இவனை சிவனோ பிரம்மாவோ பார்த்தானா அப்போ ரஜசும் தமசும் தான் வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மகாபாரதத்துல அந்த வியாசரே சொல்றார். வேத வியாசரே பசியத்தேனம் ஜாயமானம் பிரம்மா ருத்ரோதவா புனः ரஜசா தமசா சாஸ்ய மானசம் சமபிபுலிதம் அப்படிங்கிற. ஆக மோட்சம் வேணும் அப்படின்னா நல்ல ஞானம் வேணும், உபாயம் பண்ணணும். உபாயம் வேணும்னா நல்ல ஞானம் வேணும், நல்ல ஞானம் வேணும்னா சத்துவம் வரும், சத்துவகுணம் வேணும், சத்துவகுணம் வேணும்னா பகவானுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. எப்படியானா ஏதோ ஒண்ணு கலந்தா அது சிவப்பா முளைக்கிறதுலாம் சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரியாக சிவப்பா பிறக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அது மாதிரி பகவத் கடாட்சம் கலந்தா அது சத்துவகுணத்தோட பிறக்குமா அந்த குழந்தை. அதுதான் மோட்சத்தை பத்தி சிந்திக்கும் அப்படின்னு சொல்ற. அந்த துவைபாயன பிரபுத்தையா வியாசன் முதலானவன் சொன்ன அந்த அர்த்தத்தை வச்சு இந்த ஸ்லோகம் சரணாகதி தீபிகளை முதல்ல இருந்தே ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி தேசியன் எந்த ஸ்லோகம் பண்ணாலும் அது ஏதாவது ஒரு வச்சனத்தை அப்படியே ஸ்லோகமா கொடுக்குறார். ஒன்னும் வேத வச்சனம் இல்ல இதிகாச புராணங்களுடைய வச்சனம், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் வச்சனத்தை அப்படியே கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம். போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சூரத் அப்படிங்கிற வேத வச்சனத்தை ஸ்லோகமா கொடுத்தார். அந்த மாதிரி இப்போ ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனஹா அப்படின்னு ஜாயமான கடாட்சத்தை பத்தி மகாபாரதத்துல சொல்றதே அப்படியே இங்க ஸ்லோகமா கொடுத்திருக்கார். இதனால இதெல்லாம் சாஸ்திர சாரம், பரம சாஸ்திரத்தினுடைய சாரம் அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அங்கங்க வேதத்துல புராணங்கள்ல அங்கங்க சாதிச்ச விஷயம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இப்போ ஸ்லோகமாக கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட ஜாயமான கட்டாட்சங்கிறது நமக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கவே தான் இன்னைக்கு சரணாகதி தீபிகா கேட்டுன்னு இருக்கோம். இல்லாட்டா இதுங்கிட்ட யாரும் உட்கார மாட்டோம். நமக்கும் பெருமாள் இந்த மாதிரியான கடாட்சங்கள்லாம் ஜாயமான கட்டாட்சங்களை பண்ணியிருக்கார். ஜாயமான கட்டாட்சம் இருந்தாதான் ஆச்சாரிய சம்பந்தமே வருவான். விஷ்ணு கட்டாட்சம் அப்படின்னு ஆச்சாரிய காரணத்துல சொல்றார். ரகசியத்திரை சார்த்தல் வரும். விஷ்ணு கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியஞ்ச சாத்விகைஹி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஜாயமான கடாட்சம் பெருமாள் கட்டாட்சம் ஏதோ இருக்கு நமக்கு போயின்னு இருக்கு. ஜாயமான கட்டாட்சம் இல்லாதவா யாரும் கேட்டா கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே, கர்ப்பத்திலேயே பெருமாள் பண்ற கடாட்சம் இதுப்பா. அந்த கடாட்சம் இல்லைங்கிறவா அவ ஸ்ரீரங்கம் கிட்டே வரமாட்டா, பெருமாளை சேவிக்க மாட்டான்னு அங்க தொண்டடிப்படையாளர் சொல்றார். அப்படின்னா அவ வாயில ஸ்ரீரங்கன்னு வராது, பெருமாள்னு வராது, நாராயணான்னு வராது, ஹரின்னு வராது, கோயில் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். பெருமாள் கட்டாட்சம் பண்ணவே தான் கோயில் பக்கம் திரும்பி பார்க்குறோம், மகான்களோட சேர்றோம், நல்ல விஷயங்கள்லாம் கேட்கணுங்கிற ஆசையோடு கூட இருக்கோம், நல்ல விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஆசையோடு கூட இருக்கோம், ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் விஷ்ணு கடாட்சம்.
குறிப்பா ஹயக்ரீவ கடாட்சம் அப்படின்னு சொல்லுவா இத. ஏன்னா ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யன் மதுசூதனாக, மதுசூதனன் ஹயக்ரீவன். ஹயக்ரீவன் என்ன பண்ணான்னு கேட்டா, மது கைட்டபால ஒழிச்சு பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுக்கிறார். மதுங்கிறவன் ரஜோகுணம் சுபாவம், கைட்டவங்கிறவன் தமோகுணம். ரெண்டு பேரும் ரஜோகுணமும் தமோகுணமும் அவதாரம் எடுத்து வந்தாதான் மது கைட்டவன். அவளை ஒழிச்ச ஹயக்ரீவன் சாத்விகம் சத்துவகுணம் உள்ளவர். அவர் சாத்விக மூர்த்தியா இருக்கக்கூடியவர், விசுத்த விஜான கனஸ்வரூபம் அப்படின்னு இருக்கக்கூடிய சொத சித்தம் அப்படின்னு சுத்த சத்துவமாக இருக்கக்கூடியவர். அதனால ஹயக்ரீவன் தான் காமிக்கிறார், சுத்த சத்துவம் இருந்ததுன்னா ரஜசு குணசையும் ஒழிச்சு ஞானம் பிறக்கும். பிரம்மாவுக்கு அந்த மது கைடபத்தை ஒழிச்சு வேத ஞானத்தை மீட்டு கொடுக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி ஹயக்ரீவன் கடாட்சம், ஜாயமான கடாட்சம் இருந்தா சத்துவகுணம் வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அதனால இந்த ஜாயமான கடாட்சம்ங்கிறது அடிப்படை தேவையாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சாதிக்கிற, அது நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.